வணக்கம் வரம்மா அம்மா வந்துட்டா கொஞ்சம் கத்து அம்மா வந்துட்டா ஒரு வார்த்தை அம்மா அம்மா அம்மான்னு சொல்லு ஒரு வார்த்தை சொல்லல கண்ணு ஆனா திட்டா ஒன்னா கண்ணே உனக்கு இந்த கதியாடா கண்ணே தேவதாதா கனிவான கண்மணி உன்னையே
சொல்லி நீ வாடா அயோத்தி மாநகரம் விட்டு காசி நாட்டு வருவழியில் அக்கினி ஆற்றிலே அம்மா தந்தை தாயின் துயரை தீர்க்கதாம ஒரு பிள்ளை பிறப்பது நான் சென்று அக்கினி ஆற்றுகிறேன் ஆகிவிடுகின்றேன். நீங்க சென்று விசாரத்திற்கு கொடுக்க வேண்டிய பொருளை சம்பாதித்து கொண்டு சொன்னார கண்ணு தேவதாசா. ஐயோ ஐயோ இப்படி அழுது கொண்டிருந்தா நான் பொது விடுவதற்குள்ளாக வேலையை வீட்டு வளர்ச்சியை போகணுமே. மகனுங்க தனியாக கிடைக்கின்றான். மயானம் எங்கேயோ உள்ளதோ தெரியலையே. உன்னை எடுத்துக்கிட்டு போய் மயானத்தில் கொண்டு போய் உன்னை சுட்டி எரிச்சிட்டு நான் வீட்டு வேலை செய்ய போகண்ட கண்ணே. அப்பா ஸ்ரீராங்க நமத யோதி நானில மன்னரா கண்ணே கண்ணே எங்கோ கிடந்த கொண்டு வந்து ஒன்று மயானம் கொண்டு வந்து சேர்த்துக்கண்டா அப்பா. கண்ணே அப்பா அப்பா கண்ணே அப்பா தேவதாதா உன்னை கொண்டு வந்த மயானத்தில் கழுத்துட்டா. அட தலையானே வந்தானே சின்ன
கண்ணே தேவதாசா, இந்த இறப்பு உனக்கு நம்ம நாட்டுல நேர்ந்திருந்தா அயோத்தி மாநகர் நாட்டு மக்கள்லாம் உதிர்ப்பாங்க. நீ எதுக்கு பிறந்தவனா கண்ணு? எங்களை கொல்லி வைக்க நீ பிறந்தடா கண்ணு. நாங்க செத்தால் எனக்கு கொண்டு வந்து மயானத்திலே பிள்ளைங்க எரியறத கடத்தி வச்சிருக்கா கண்ணு. உனக்கு இந்த இறப்பு அயோத்தி மாநகர் நடந்திருந்தா கந்தமனக்கு அல்ல அயோத்தி மாநகர் இருந்திருந்தா சந்தன கட்ட குங்குமம் கொட்ட வாசன திரவெல்லாம் கொண்டு ஒரு தெரிஞ்சு வச்சிருப்பா கண்ணு. இங்க குறைக்கொல்லி எரிஞ்சு குறைக்கொல்ல பொறிக்க ஒரு மேலே அடுக்கி வச்சிருக்கேன்டா. அது பக்கத்தில் ஒரு பணம் எரியுது. அது நெருப்பெடுத்து நான் உன்னை கொல்லி வைக்க போறேன். உன்னை பெற்ற தாய் நான் இருக்கேன்டா. உன்னை பெற்ற அப்பா எங்க இருக்காரோ சர்வேதா என் பதியாக ஆண்டவர் எங்க இருக்கின்றாரோ அத பிணத்தில் ஆமா எப்படியும் மசாலா என் காவலுக்குரிய ஒரு யார் பிரவேசம் செய்ய வேண்டியவை ஆனாலும் என்னுடைய உத்தரவின்றி யாரும் உள்ளே விட அப்படி உள்ள இடத்திலே ஒரு பெண் போல் இல்லையா? பெண்கள் வருவார்களா? வரமாட்டார்கள். வந்திருக்கிறார்கள். இது முடியுது வசம் முடிட்டு வாடா. கால் பணமுட தொட்டு மாட்டேன். இந்த சுடலையிலே பிரசவம் வேண்டுமே ஆனால் கால் பணம்
முழத்துண்டு வாய்க்கரிசி இதை கொடுத்தவள்தான் பிரேதம் சுப்பிரமணியம் இல்லையா? இது அறிந்திருந்தும் என் கட்டளை இல்லாது ஒரு மன்னால் வந்திருக்கிறாளே. யார் நீ? எப்படி வந்தாய்? எங்கு வந்தாய்? ஏன் வந்தாய்? என் உத்தரவின்றி வருவதற்கு காரணம் என்ன? கண்ணே தேவதாசா, போ பானையிலே பழுது என்பார்களே, அது உனக்கு தாண்டா நேர்ந்து விட்டது. போ நான் டக்குன்னு காலகண்ட ஐயன், அந்த காலகண்ட ஐயன் இடத்திலே வரிகொடுத்து வந்த என் வாழ்க்கை வரார். என்னால் வைக்க முடியுமா? ஒன்றும் செயல்பட முடியாது. ஆனால் என்னை அடிமை கொண்ட எனக்கு இட்ட வேலை காழ்ப்பணம் முழத்துண்டு வாய்க்கரிசி இவரை வாங்கிதானே செய்ய வேண்டும் என்றார். இந்த வெள்ளால் இருக்கிறாரே உத்தரவின்றி அந்த வெள்ளால் இந்த வீதி கண்ணா பற்ற காலிலே படும் கெட்ட குடிய கிளி என்பார்களே, அது உனக்கு எனக்கு தான் நேர்ந்து விட்டது. ஐயா ஐயா ஐயா, எனக்கு நேர்ந்த விதியை போல உலகத்துல யாருக்குமே வரக்கூடாது. ஐயா, உங்களுக்கு என்ன சேர வேண்டும்? காழ்ப்பணம் முழத்துண்டு வாய்க்கரிசி ஐயா தந்திடும் என்ன சொல்லுகிறாய்? உங்களுக்கு சேர வேண்டிய கால் பணம் முழத்துண்டு பிடி வாக்கியத்தை கொடுக்க வழி இருந்திருந்தால் அதை கொடுக்க விதி இருந்திருந்தா இந்த நேரத்திலே பேய்கள் நடமாடக்கூடிய இடம், பேய்கள் வாழக்கூடிய இடம், இந்த இடத்துல ஒரு பெண்ணா தனிமையா வருவாள். ஐயா, கொடுப்பதற்கு உன்னிடத்திலே ஏதும் கிடையாது. ஐயா, பொருள் இல்லை என்று பேசுகிறார். தரக்கூடிய பொருள் இருந்தால் இடுகாட்டுக்கு நான் தனிமையில் வருவேனா? மிருகத்தந்திரம் வாழ்படியான பேய்கள் நடமாடுபடியான இடுகாட்டுக்கு ஒரு பெண்ணால் வருவானா? நன்றாக பேசுகிறாய். ஆனால் உன்னை பார்த்தால் ஒன்றும் இல்லாதவன் போல் என் கண்ணுக்கு தோற்றப்படவில்லை. ஏன் தெரியுமா? புறம் உண்டு உங்களுக்கு ஒன்றுமில்லாத போல் உன் பேச்சிலே எனக்கு தெரியப்படவில்லை. அதனால் கண்டிப்பாக கொடுக்கும் பொருள் கால்பரவிடத்துண்டு வாய்க்கரிசி கொடுத்தால் சுடலாம், இல்லையேல் பிரேதத்தை உன் மைந்தனை எடுத்துக்கொண்டு அப்புறம் சென்று விடு. ஐயா, உங்களை பார்த்தால் எல்லாம் தெரிந்தவரை போல் தெரிகின்றது. ஆனா உங்கள் பேச்சு தெரியாதவரை போல் பேசுகின்றது. இல்லை ஐயா, என்ன புறமனக்கு ஒன்றும்
யாரும் கிடையாது. எனக்கு சொந்த பந்தம் யாருமே கிடையாது. எனக்கு என்ன சொத்து அவன் ஒருவன் தானையா. உண்மையா? அவனே போய்விட்ட பிறகு எனக்கு யாருமே கிடையாது. உண்மையாக உங்களை பார்த்தால் உங்கள் முகம் சொல்லுகின்றது ஐயா, நீங்கள் சாதாரணவர் அல்ல. உங்கள் முகத்தை பார்த்தால் இறக்கம் தான். தாங்களை பார்த்தா சாதாரண போல் தெரியவில்லை. நன்றாக பேசுகிறாய். ஏதோ ஒரு காலத்திலே நாட்டை ஆண்டு வரக்கூடிய மகாராஜ சிம்மாசனத்திலிருந்து வருவாருக்கும் போவாருக்கும் வாரி 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 கொடுத்த முகம் எத்தனையோ பேருக்கு ஈவு இலக்கம் தயவு தாட்சம் எல்லாம் பார்த்திருக்கின்றீர். அதே மாதிரி எல்லாருக்கும் ஈவு இலக்கம் பார்த்தீரு. எல்லாருக்கும் ஈவு இலக்கம் பார்த்து மாறாப்பட்டில வாரி வாரி கொடுத்தீர் ஐயா. அந்த கருணைய என் மகனுக்கு காட்டி ஐயா புறக்கும் காவலர் எத்தனையோ பேருக்கு ஈவுக்கு பார்த்திருக்கின்ற ஐயா. எனக்காக பார்க்க வேண்டிய மகனுக்காக பார்த்து ஈவுக்கு பாருங்கள் ஐயா. உண்மையாக சத்தியமாக பெண்ணலையால் தூர நின்றோமே. பேச்சிலே கர்வம் இல்லை, உன் பேச்சிலே இருள் இல்லை, உன்னுடைய வசனத்திலே தடை இல்லை. உண்மையாகவே ஒன்றுமில்லாதவள் போல் நீ தோற்றமளிக்கிறாய். ஆகட்டும் பெண்ணே, நான் என்ன செய்வேன்? இங்கு நான் ஒரு வேலைக்காரன், வேறொரு எஜமானனுக்கு நான் அடிமைக்காரன். என் எஜமானன் எனக்கு இட்ட கட்டளை என்ன தெரியுமா? இங்கு வரவரை யாரும் விராயங்கள் இருக்கிறது. கால் பணம் முழத்துண்டு வாய்க்கரிசி, இதை மூன்றும் பெற்றுத்தான் சகல் செய்ய வேண்டும் என்று எனக்கு கட்டளை பிறப்பித்திருக்கின்றார். ஒன்றுமே இல்லை ஐயா, என் பிள்ளையை சுடுவதற்கு நீங்கள் நாளை கண்குள்ள வாக்க வேண்டும் என்று சொல்கிறாய் அம்மா. இரக்கம், நீதி, தர்மம், ஒழுக்கம், நேர்மை எவன் தெரிந்தவனாக இருந்தாலும் மனிதருள் அவனே மிகப்பட வாழ்பவன். அதுபோன்று தாயே, ஒன்றுமில்லை என்று சொல்கிறாயே, நான் உனக்கு என்ன செய்யலாம் தெரியுமா? என்ன சொல்ல? என் எஜமானன் எனக்கு இட்ட கட்டளை என்படி அன்னவன் எனக்கு அளித்த கால்பரம் முழத்துண்டு வாய்க்கரிசி. கால்பனமும் முழத்துண்டு என் எஜமானனுக்கு சேர வேண்டியது, வாய்க்கரிசி மட்டுமே என்னை சேர வேண்டியது. அதை உனக்கு நான் வாய்க்கரிசியை தானமாக கொடுத்து விடுகிறேன், விட்டுக் கொடுக்கின்றேன். உண்மை. ஆனால் கண்ணிய கால் பணம் துண்டு கட்டளைப்படி கொடுத்தால் தான் தாயை விரதத்தை நகல செய்ய முடியும். கடவுளே, நான் எங்கேயா போவேன்? நான் எங்கே செல்வேன்? யாரிடம் போய் கேட்பேன்? எனக்கு இட்ட கட்டளை என் எஜமானன் இட்ட கட்டளை. கட்டளை இதுவா? துன்பம் இல்லை உனக்கு
எனக்கு சேர வேண்டிய பொருளை கொடுக்க எனக்கு கட்டளை இருக்கின்றது அப்படின்னு வைக்கின்றேன். உங்களுக்கு கட்டளை எது? அந்த கட்டளை பிரகாரம் கொடுக்க எனக்கு வழி கிடையாதுயா. உனக்கு ஏதோ வழி கிடையாது. உண்மையாக உண்மையாக சத்தியமாக பெண்ணே, இதுவரை நீ சொன்ன சொல்ல அத்தனையும் உண்மை என நம்பியிருந்தேன். ஆனால் நீ யார் தெரிவருமா? உண்மையாக சத்தியமாக ஆண்டவன் மீது ஆணையாக என் பேச்சிலே உண்மை உண்டு. ஜாலம் செய்கிறாயே இந்திர ஜாலக்காரி, உன்னை போன்று ஜாலாக்கு காட்டு பெண்களை மாடுகள் நம்பி விடுவார்களானால் ஒருபோது வாழ்க்கை சுமிக்கப்படாது. யாருமே இல்லை, ஆதுபாது இல்லை, உறவு இல்லை, உற்றார் உன் கழுத்திலே இருக்கிறது ஒளிபொருந்திய மேன்மையான ஒரு தாய். அந்த தாலிக்கு சொந்தக்காரன் உயிரோடு தானே இருப்பான். அவன் இருப்பதானே நீ தாலி அணிந்திருக்கின்றாய். கணவன் இல்லை, உற்றார் பெற்றார் இல்லை, இவரை தவிர வேறு எவனும் இல்லை என்ற ஆதாரம் காட்டுறாயே உன் செல்வனை. அறிவு கட்டவனை, நீ எல்லாம் ஒரு பெண்ணாய் இறந்திருப்பது உன் மகனாக இருந்தால் கண்டிப்பாக தாலியை விட்டு கொடுப்பான். இந்த குழந்தை எவருடைய குழந்தையோ எடுத்து வந்து உன் குழந்தை என்று ஏமாற்றி செய்கிறாய் என்னிடத்தில். அறிவு கட்டவனே, உன் மகனாக இருந்தால் உன் கணவத்திற்கும் தாலிக்கு சொந்தக்காரன் இருப்பான். இல்லை, அந்த தாலி என் எஜமானனுக்கு சேர வேண்டிய கணக்கு. என் கழுத்திலே மாங்கல்யம் உள்ளதா? என் கழுத்திலே தாலி உள்ளதா? சர்வேசா வாக்கு போய் போட்டு விட்டது ஐயா. நீ தந்த வாக்கு சுயவர சாலையிலே தந்த வாக்கு போய் விட்டதா? அல்ல நான் அயோத்தி விட்டு காட்சிமரம் வந்த பிறகு நான் கற்பு இறந்து விட்டேனா? என் பதியாகி ஆண்டவரை சத்தியம் அவர் பொய்யை சொல்லி விட்டாரா? சர்வேசா, அன்று சுயவர சாலையிலே அடே மனிதய மன்னா, உன் மகனுக்கு கழுத்தில் இருப்பது மாங்கல்யம் உண்மைதான்டா. இந்த மாங்கல்யம் யாரு கண்ணுக்கு தெரிகின்றதோ சத்தியத்தை தாயாக மதிக்கூடிய மன்னன் யாரோ, நீதி தவறாத மன்னன் யாரோ, பிற தாரத்தை தாயா மதிக்கூடிய மன்னன் யாரோ, பிற பொருளை எட்டிக்காயா மதிக்கூடிய மன்னன் யாரோ, அப்பேற்பட்ட பொன்னனுக்கு தான் இந்த மாங்கல்யம் தெரியும். அந்த மாங்கல்யம் தெரியக்கூடிய கண்டவன் யாரோ அவன்தான் உன் மகளுக்கு ஏற்ற மனவளம் தந்த நீ வாக்கு தந்தது போய் விட்டதா? அப்பேற்பட்ட பதியாகி ஆண்டவர் கண்ணுக்கு தெரியக்கூடிய மாங்கல்யம் இங்க கரையாச்சு. நீ தவறி விட்டேனா? என் பையன் ஆகிய ஆண்டவரை போய் சொல்லி விட்டாரா? சத்தியம் தவறி விட்டாரா? அவர் நீதி தவறி விட்டாரா? ஐயோ காசி விட்டோம். இந்த காசி நகரம் வந்து நாங்கள் என்ன குற்றம் செய்தோம்?
நான் கற்பு இழந்து விட்டேனா? எனக்கு நீ தந்த வாக்கு போய் விட்டதே. புலையன் மறையன் இடுகாட்டுக்கு சொந்தக்காரன் மாடுரிட்டு உண்ணும் ஒரு புலையன். அடிப்பாவி, இவர்களெல்லாம் என் செவியினால் கேட்பதற்கு இறைவன் கொடுத்த அறமாயலக்கு இது. கதையிலும் புலையன் அல்ல, கதையிலும் புலையன் அல்ல, அதையில் அடிமையல்ல, கதையில் அடிமையல்ல, பாதையில் அடிமையான நீ, நானே பச்சவர்க்கு அடிமையான நீ, பாதையிலே அடிமையான நீ, நானே பஞ்சவர்க்கு அடிமையான நீ. வெள்ளிப்பணம் கேட்டவர்க்கு அள்ளி சம்பள் அளித்த கையால் இறைவா 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 வெள்ளிப்பணம் கேட்டவர்க்கு அள்ளி சம்பள் அளித்த கையால் வெள்ளிப்பணம் வாங்கலான நீ, நானே உலகில் பறையனான நீ, கொள்ளிப்பல வாங்கலான நீ, நானே உலகில் பறையனான நீ. தக்குறவும் செய்குறவும் தங்கள் இருக்கிறதா தக்குறவும் செய்குறவும் தங்கள் இருக்கிறதால் வாய்க்கரிசி வாங்கலான நீ, நானே தொல்லுலகில் அடிமையான நீ, வாய்க்கரிசி வாங்கலான நீ, நானே தொல்லுலகில் அடிமையான நீ, அதையும் அடிமையல்ல, அதையும் அடிமையல்ல, இதையும் அடிமையல்லவே, நானே பாதையில் அடிமையா. கொலையில் என்றும் தோட்டு என்றும் மாடிருப்பவர் என்று பேசுகிறாயே அறிவித்தவளே, என் தலைவிதி போகட்டும். யாராக இருக்கலாம்? என் கணவனுக்கு தெரிந்த மாங்கல்யம் ஒரு சுடுகாட்டு ஓ, இந்த குரலை கேட்கும் பொழுது எங்கோ பழகிய குரல் போலவும் தோன்றுகிறது. இல்லை இல்லை, அப்படி இருக்க வாய்ப்பு இல்லை. அப்படி இருக்காது. ஆனால் என் கணவன் கண்ணுக்கு மட்டும் தெரியும் மாங்கல்யம் சுடுகாட்டு புலையனுக்கு தெரிந்துவிட்டு என்கிறாயே. அம்மா பாஜி, உன் கணவன் யார்? உன்னை மாலை கொண்டானே அந்த மணாளன் யார்? உன் ஊர் என்ன? உன் பேர் என்ன? இறந்து கிடக்கிறானே அந்த குழந்தையின் பேர் என்ன தாயை? அயோத்தி மாநகரம் என்னுடைய நாடு. அயோத்தி மாநகரை ஆண்டு வந்த திருச்சங்கு புலவர் ஹரிச்சந்திர பதியாகி ஆண்டவர் ஹரிச்சந்திர வல்லன், நீதி தவறாத மன்னன், சத்தியத்தை தவறாத மன்னன், பிற தாரத்தை கண்டா தாயாக மதிக்கூடிய மன்னன், பிற பொருளை கண்டா எட்டிக்காயா மதிக்கூடிய மன்னன், நீதி தவறாத பொய் சொல்லாத வாசகனை பூமியை ஒருவர் பதியாகி ஆண்டு வந்தார் ஹரிச்சந்திர வல்லல். அவருக்கு வாழ்க்கை துறவியார் தான் சந்திரமதி. இது ஆண்டவன் என் மகன் தேவதாசன் ஐயா. God
ஐயா உங்களை யான வழிபட சொல்லிவிட்டேன் சாமி. நமக்கு இந்த சோதனை அம்மா உன்னை யார் அனுப்பி அவளை காண்பா கிடைச்சது. அம்மா ஐயோ அப்படல் உனது தாயார் உன் உடல் வராத அப்பா திருமகள் ஒருவர்கள் ஒருவர்கள் என்ற ஆதிமனையில் கட்டிருப்பாயே அவளை எப்படி அம்மா செங்கோலை எழுந்து உங்களை அடிமைச்சாதனமாக விட்டு வந்தேனே கண்ணே தேவதாசா. அரபம் கிடைத்து வாழ்வதற்கு இந்த சண்டான பாய் உன் தாயும் உன்னை தனியாக பரிதவிக்க விட்டு வந்து விட்டேனே. ஐயோ ஆண்டாண்டுதோறும் அழுது புரண்டாலும் ஆண்டவரை வரப்போவது கிடையாது. பொழுது விடுதலுக்குள்ளாக அடிமை கொண்ட வேதனை வீட்டு வேலை செய்ய போகலையானால அதுக்குள்ளாக நம் மகனை தகனம் செய்து நான் வீட்டில் செய்ய போனேன். அம்மா அந்த காலகட்டம் இருக்கின்றானே அந்த வேலைக்கு உன்னைய என் மகளை அடிமையாகிவிட்டேனே தாய். அந்த நேரத்திலேயே நம் மகள் தேவதாசன் என் கழுத்தை கட்டிக்கொண்டு அவரை விடாது பிடித்து அழுதானே அப்பா அப்பா அப்படி என்று நான் தவிக்க விட்டு கதற விட்டு வந்த பாவி அல்லவா தாயே. எனக்கு ஆண்டவன் நல்ல தண்டனை கொடுத்து விட்டான். விளையாடி விட்டது வாழ்க்கையிலே அவனோடு நீ இருந்திருந்தால் இந்த நிகழ்வு நமக்கு ஆண்டவன் அளித்திருப்பானா? நம் மகனை விட்டு நான் சென்றிருக்க முடியுமா? தனித்து அனுப்பினால் மகன் என்று பிள்ளைகளோடு பிள்ளையாக போய் வரட்டும் அப்படி என்று ஆண்டவன் ஏதோ சோதனை தந்து விட்டானே தாயே. இதை பார்க்கத்தான் இன்னும் நான் உயிரோடு இருக்கின்றேன். இந்த சண்டால பழுவாய்வுகளை விட்டு வந்த பிறகு
தந்தையார் நம்மளை மீட்பாரோ மீட்க மாட்டாரோ என்று என் முகத்தை பாராது என் மகன் சென்று விட்டான். இதுதான் இரவில் இட்டு கிழவரையா அம்மா ஆகட்டும் தாயே. நம்மகளாக இருந்தாலும் சரி, ஆமா மாற்றார் பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, சுடுகாடு என்பது ஒன்றுதானே. எல்லோருக்கும் சமமான இடம் இது. ஆமா எல்லோருக்கு சமமான இடம், சமமான நீதி பேசக்கூடிய ஒரு இடத்திலேயே தாயே, யாராயிருந்தாலும் என் எஜமான் எனக்கு இட்ட கட்டளைப்படி கால்பர முழத்துண்டு வாய்க்கரிசி இல்லாத செய்ய முடியாது. வாய்க்கரிசி என்ன சேர வேண்டியது அது வேண்டி கால்பர முழத்துண்டு அவசியம் தேவை. ஆனால் யாரு கொடுக்க வேண்டும்? உன்னை அடிமை கொண்டானே வேதியன், அந்த காலகண்டத்திலே சென்று தாயே, என் மகனை நான் இடுகாட்டிலே பிடித்து வந்து விட்டேன் ஐயா. சுடுவதற்கு கால்பரம் எடுத்துண்டு உங்களுக்கு தான் உரிமையாக அதை கொண்டு கொடுங்கள், நான் சென்று கொடுத்து விட்டு மகன் செய்கிறேன் என்று சொல்லி அப்படி போர்க்கால் கொடுத்தால் வாங்கி வரலாம். போர்க்கால் அவர் கொடுக்க மறுத்து விட்டாலையானால் எங்கேயாகிலும் சென்று பிச்சை எடுத்து கால்பனமுடத்துண்டோடு வர வேண்டும். ஏன் தெரியுமா? சத்தியத்தை செங்கோலாய் நிறுத்திய வாக்கு மாறாதே சந்திரன், அவன் மனைவி சந்திரமதி இறுதி காலத்திலே மகனை இடுகாட்டிலே நகர செய்ய வழியில்லாது பிச்சை எடுத்து நகரம் செய்தால் நான் போய் வரைக்கும் மகனை பத்திரமா பார்த்துக்க. நம் பிள்ளை என்று நான் கவனமாக செலுத்த முடியாது. எத்தனையோ பிரேதங்கள் வருகிறது, அந்த பிரேதங்களை சுடுவதாக எனக்கு கட்டளை. ஒரு ஓரமாக எடுத்து வைத்து விட்டு சென்று ஒரு கண்ணாக நான் பார்த்துக் கொள்கிறேன். நான் அவனையே பார்த்து கொண்டிருக்க முடியாது தாயே. சீக்கிரமாக சென்று வாரும் அம்மா, உன்னை அடிமை கொண்டு ஜமானி வருகிறேன். போய் வா சென்று வா. ஹலோ, ஆமா நட்சத்திரானவள் என்ன செய்கிறார்? எதுக்கு விட மாட்டான். அதனால நீ என்ன செய்யணும் தெரியுமா? நம்ம அரசனுடைய பிள்ளைகள் ஒன்று வழியிலே போடும். அப்படியே போடும். தூக்கி போடு. வழியில போட்டு விட்டால் பார்த்துக்கலாம். போட்டு இந்த பிள்ளைய கொண்டுவா. இந்த பிள்ளைய கொண்டுட்டா என் பிள்ளைய கொஞ்சம் என் பிள்ளைங்க கூட வா வா வா. என் பிள்ளைய கொஞ்சம் யாருப்பா தோட்டி? என் பிள்ளைய கொஞ்சம் இவன் என் பிள்ளைய கொண்டுட்டா. தண்டனை இங்க கொடுக்கணும். உன் மகனை இந்த பெண்ணால் கொண்டு விட்டாளா? ஆமா. உண்மையாகவா? உண்மையாகவா? சத்தியராயா, உன் மகனை கொண்டு விட்டாள். கொலைக்கு கொலை, கொலை பழிக்கு பழிக்கு பழி. ஆமா. உன் மகனை கொன்றவளுக்கு சிறைச்சாகம், சிறை அறுக்க வேண்டும், சிரம் அறுக்க வேண்டும். அப்படியே அம்மா, உன்னை நான் எங்கு அனுப்பினேன், என்ன சரி செய்து வந்திருக்கின்றாய்? நம்மை அடிமை கொண்ட வேதியருக்கு சொந்தம். சென்று கால்பணம் இழத்துண்டு வாங்கி வா. நம் மகனை சுடுகாட்டிலே நகரம் செய்ய வேண்டும் என்று சொன்னேனே பாதகி. ஒரு கொலைக்கு இன்னொரு கொலையை செய்துவிட்டு வந்திருக்கிறாயே. இந்த நாட்டுக்கு எஜமானர் கரத்திலே வாழ்குணத்தை இவரை கொலை செய்யலாம் என்று கட்டளை விட்டு செல்கிறாரே அம்மா. என்ன தாயே சொல்றேன்?
உண்மையிலே செய்தவள் நீதானா? என் விதி விளையாடி விட்டதையா, என் வாழ்க்கையிலே விதி விளையாடி விட்டதையா. எல்லாம் எதுவுமே செய்யலையா, நான் ஏதும் அறியலையா, நான் ஏதும் அறியாத அப்பாவி ஐயா. உண்மையாக அம்மா, நீ ஏதும் அறியாதவள் என்று சொன்னால் உலக நம்புமா? நான் ஒருவன் தானே உன்னை நம்ப முடியும். இந்த கண்ணாலை கண்டவர்கள் நம்புவார்களா? நாட்டு மக்கள் நம்புமா? ராஜா நம்புவாரா? கட்டளை பிறப்பித்து விட்டு சென்று விட்டார். உன்னை கொல்லுவது தவிர எனக்கு வேறு வழியே கிடையாது. கட்டளை நிறுத்தி செய்யுங்க. ஆகட்டும், இறைவனை நினைத்துக் கொண்டு கிழக்கு முகமாக திரும்பி. எனக்கு இறைவன் வேறு யாரு? எனக்கு இறைவன் நீங்கள் ஒருவர் தானையா, எனக்கு வேறு யாருமே இறைவன் கிடையாது என்று உங்களுக்கு மனைவியாக வாக்கி அடைந்தேனோ அன்று முதல் கொண்டு அவருக்கு உடம்பிலே உயிருள்ளவரை நீங்கள் தாயா எனக்கு இறைவன் ஐயா. அப்படியே இறைவனாகி உங்களையே வேண்டி இருக்கின்ற உங்களை கட்டளை செய்யுங்கள் சுவாமி. திருமறை முடிவின் மீது ஒரு மறை உணர்ந்தோடு உண்டாக்கி அன்னையாரம் செய்து உருவமாக நிறத்தில் மாறால் ஓய்ந்தினாரு. அவரிட்ட கட்டளின்படி ஓங்கி வாழை எடுத்து இந்த வாழை எடுத்து வாங்கி வெட்டந்தருவாய் மாலையாக விடுகிறது. சந்திரமதி, மனதிலே ஏதேனும் ஆசை நினைத்தாயா? எதுவும் கிடையாது. வேறு எதுவும் கிடையாது. எதுவும் நினைக்கவில்லை என்றால் வெட்டிய வாழ் மாலையாக விடுவதற்கு காரணம் வேண்டும் அல்லவா? பிள்ளை என்றும் கணவன் என்றும் நம் நாடு என்றும் நம் பொருள் என்ற எண்ணம் ஒரு மனதிலே வரக்கூடாது. எதுவும் கிடையாது. இருப்பவன் மயான காக்கும் தோட்டி, இறந்திருப்பவன் எவரோ என்று கடவுளை தியானம் செய்து கொண்டு குளிந்து கொள். என் உடம்பிலே கடவுள் என்றால் என் பதியாகிய ஆண்டவன் தான் கடவுள். அவர் தான் என் உள்ளத்திலே குடிகொண்டிருக்கின்றார். என் திருகரத்தினால் பிடிக்கும் ஆகிய பொய்யாக மாலையாக விடுகிறது. ஆகட்டும் அம்மா சந்திரபதி, உன் மனதிலே எந்த விதமான எண்ணமும் அதை நினைக்காததும் கிடையாது. நிர்மலமாக மனதை திறந்து கொண்டு பிணைந்து கொள். நீ யாரு? சிவபெருமானா? சிவபெருமான். ஐயா ஐயா, சொல்லப்பா. என் கரத்தை தடுத்து நிறுத்துகின்றீர்களே ஏன்? அவள் எந்த விதமான குற்றமும் செய்யாதவள். இதையெல்லாம் செய்வது விஸ்வாமித்திரனுடைய சூழ்ச்சி. விஸ்வாமித்திரனுடைய சூழ்ச்சி. சரி, அது இறந்து காசிநாதனுடைய பிள்ளை. விஸ்வாமித்திரன் சூழ்ச்சியினால் அவள் இறந்து கிடக்க உன் மனைவி எடுத்தால் தவிர அவள் கொலை செய்யவில்லை. உண்மையல்ல. உண்மையல்ல. ஓஹோ, நீ ஜெயித்து விட்டாய். விஸ்வாமித்திரன் தோற்று விட்டாய். அதனால் விஸ்வாமித்திரர் என்னை புயலாக்க வேண்டும் என்ற சத்திய பிரகமாரிக்கும் தேவசபையிலே, ஆமா, அந்த தேவசபையில் அந்த விவாதத்தின் படியே அவர் வந்து கொண்டார். ஆமா, இத்தனை இடுக்கங்கள் வந்தது யாரால்?
பெரியவன். ஆனால் நீ நினைப்பது போன்று இது மயானம் அல்ல. வந்து விட்டாரு விஸ்வாமித்திரரே. ஆமா ஐயா பாருங்க. சரி சரி, நான் தோல்வி கண்டு விட்டேன். உங்களிடத்திலே பொய் வாங்க வேண்டும் என்று உறுதியாக வந்து வந்த இடத்திலே இது என்ன இடம்? தேவர்கள் இது மயானம் அல்ல, யாகசாலை. ஓஹோ, உன் மகளை பாம்பு கடித்ததில்லை, இது முருகபெருமானுடைய சூழ்ச்சி. அவருக்கு கட்டளைப்படி அவன் இறந்தான். உன் மகனையும் எழுப்பி விடுகிறேன். முதல்ல அவனை அதோ நட்சத்திரமாக வந்தவர். அவரை எழுப்பி விடுங்க, அப்புறம் பேசுவோம். ஆகட்டும். என்ன லீலாவி நோதம். இது இறைவனுடைய லீலைகள் எல்லாம் எப்படி எல்லாம் பேசுறாங்க பாத்தியா. அவ்வளவோ தேவர்கள் என் மேல உள்ள வேகம். இவனை எப்படியாவது சோதிக்கணும்னு எம்மா அர்ச்சண்டா வந்த அந்த வாழை பிடித்த வேகம் வெட்டுட்டானோ அர்ச்சந்திரன் அப்படி என்று அவ்வளவு வேகமாக பிடித்திருக்கிறார். ஹரிச்சந்திரா, நட்சத்திர தலைவராக வந்தது அக்னி பகவான். ஓஹோ, போட்டியாக வந்து உன்னை அடிமை கொண்டானே யமதர்மன். ஓஹோ, வந்தவர்கள் எல்லாம் தேவர்கள் தான், வேறு யாரும் அல்ல. அதனால் நீ ஜெயித்து விட்டாய். மீண்டும் உன் ராஜ்யத்தை பெற்றுக்கொள். நான் என்ன வேண்டும் என்று கேட்கிறாய், என்ன வேண்டும் என்று கேட்க வேண்டும் என்று சொல்லுகிறாய். ஐயா போதும், எனக்கு ஒன்று வேண்டி. நீங்கள் என்ன தர போகிறீர்கள்? இந்த நாட்டை இல்லை, உனக்கு முடிசூட்டுகள் இல்லை. எனக்கு இந்த ராட்சியம் பற்றி கிடையாது. பிறகு உங்களுடைய விருப்பம் யாருக்கோ, உங்களுடைய விருப்பம் நீங்கள் யாருக்கு இந்த அயோத்தியவனாக கொடுக்க வேண்டும் என்று மனதிலே நினைக்கின்றீர்களோ அவருக்கே இந்த ராஜ்யத்தை அவருக்கே இந்த ராஜ்யத்தை கொடுங்கள். அப்படியானால் உன் பிள்ளைக்கு உங்களுடைய விருப்பம் கொடுப்பதற்கு இந்த அயோத்தியவள நாடு உனக்கு ஹரிச்சந்திரன் ஒருவருக்கு வேறு யாருக்கும் எண்ணம் இல்லை. யாருக்கு விருப்பமோ நீங்க கொடுங்க சொன்ன. என் விருப்பம் உனக்கு தாண்டா பிடித்து கொள் நாட்டை என்கிறார். ஆமா, உங்க கட்டளையா நான் மீற போறேன். அதெல்லாம் மீற முடியாது. என்ன மயானத்திலேயே தேவர்கள் கட்டளையின் படி தேவர்கள் சூழ்ச்சி சோதனையின் படி அத்தனையும் வெற்றி கண்ட இந்த சத்திய வாக்கு ஹரிச்சந்திரன் மீண்டும் மகனை எழுப்பி கொடுத்து இது போன்ற வாழ்க்கை மனிதர்கள் பொய் சொல்லாது வாழ வேண்டும். பொய் சொன்னவருடைய வாழ்வு என்னெல்லாம் சீரியலானது அப்படி என்று சத்தியத்தில் நல்லாட்டியவன் பேரையிலேயே வாழ வேண்டும் என்று மீண்டும் அயோத்தியவனான ஹரிச்சந்திரனிடத்தில் ஒப்படைத்து மாதமும் மாறி வழியே இந்த வளநாட்டை மீண்டும் ஆண்டு கொண்டு வருகிறான். இந்த ஹரிச்சந்திரன் வாக்கியப்படி மயானம் காத்த அந்த மயானத்திலே பொய் சொல்லக்கூடாது, எல்லோருக்கும் சமமாக இருக்க வேண்டும் அப்படி என்று ஹரிச்சந்திரனுக்கு என்ற தனி கோயில் மயானத்திலே ஏற்படுத்தியது அவர்களால் மீண்டும் இந்த வளநாட்டு சூரியகுலத்து ராஜாக்கள் ஆண்டு வருகிறார் என்பது ஒரு நாடகம் பெற்றது. இந்நாடகத்தை ஆடு பேரும் பானை பேரும் இளைஞர் சாலுவக சாமி சாரூப நான்காம் சர்வநாம சங்கீர்த்தன கோவில்.